ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்லது சொல்கிறதுக்காக உன் சாயப்பா உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து போனதால தான் இப்போது உன்கிட்ட மண்டியிட்டு கேட்க வந்திருக்கேன். இப்போதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்லமே. விலை மதிப்பில்லாத அற்புத பரிசு ஒன்று உன் கைகளில் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. இனிமேலாவது வாழ்க்கையை எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. எத்தனையோ கஷ்டப்பட்ட பிறகு எல்லா தோல்விகளையும் எல்லா மனிதர்களின் ஏமாற்றங்களையும் அவர்களுடைய ஏச்சு பேச்சுக்களையும் எல்லாம் பெற்ற பிறகுதானே உனக்கே இப்போ யோசனை வருது, நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாமோன்னு. நீ என்னவோ பொதுநலமா நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்முடைய உறவுகள், இரத்த பந்தம்னு யோசிச்சு எல்லாருக்காகவும் எதையும் செய்ய தயாரான ஆளாக இருந்த. ஆனால் எல்லாருமே அவங்க குடும்பமும் அவங்க வாழ்க்கையும் தான் பெருசுன்னு இப்போது அவங்கவுங்களுக்கானதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க தானே. இனிமேலாவது உனக்கென சில விஷயங்களை யோசித்து உனக்கென சேமிப்பையும் வைத்துக்கொள் என் செல்லமே. இங்கு ஆடத் தெரியாமல் மயில்களை நான் படைக்கவே இல்லை. அதே போல் எல்லா குயில்களும் கூவும் தன்மை கொண்டதாகத்தான் இருக்குது. மீன்கள் பிறக்கும் போதே அதுக்கு நீந்த சொல்லி கொடுத்து தான் நான் படைச்சிருக்கேன். ஓடத் தெரியாத மான்களும் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை என் செல்லமே. ஆனால் மனிதன் மட்டும் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் வாழ தெரியாமலேயே வாழ்க்கையை புரியாத புதிராகவே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். நீயும் அப்படி வாழ்க்கை என்றால் என்னவென புரியாமல் வாழ்க்கையை நினச்சி வருந்தி வாழ்ந்து வீணாக்கி கஷ்டப்பட்டு கவலை கொண்டு வாழாதே என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமான விஷயம். அதை நீ நினச்சி பிரமிச்சு ஆச்சரியப்படுற கூட அளவுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன, தினமும் உன் வாழ்வில் நடப்பதையும் உன்னை சுற்றி நடப்பதையும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு. உட்காந்து பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கு உள்ள மனிதர்கள் சண்டை போடவும் பிரச்சனை பண்ணவும் அடுத்தவர் கதையை பேசுவதற்கும் கூட கூடி உட்காந்து பேசுகிறாங்களே தவிர்த்து தனக்கும் இன்னொருவருக்கும் இருக்கும் பிரச்சனையை தீர்க்கவும் மனஸ்தாபத்தை போக்கவும் உட்கார்ந்து பேச மனசே வர்றதில்லை. பல பேருடைய வாழ்க்கை இப்படி ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பேசாதனால அழிவுக்கே வந்துவிட்டது தானே. எந்த மனிதரும் அடுத்தவரை குறை சொல்பவராக இருந்தால் அவர் நிச்சயமாக நல்லவராக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லவர்கள் யாருமே அடுத்தவருடைய குறையை நேரடியாக கூறி அவங்க மனசை கஷ்டப்படுத்துபவர்களாக இருக்கவே மாட்டார்கள். அதையும் மீறி ஒருவர் அடுத்தவரை பற்றி குறை சொல்லி குற்றம் சாற்றுகிறார் என்றால் எல்லா குறைகளும் அவரிடமே இருக்கத்தான் செய்யும்னு புரிஞ்சுக்கோ. எதுவுமே நீ முதல் முறை யோசிக்கிறா மட்டும்தான் யோசனை. மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை யோசித்து மனசை குழப்பிக்கிட்டு அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறி தவிக்காதே என் செல்லவே. அடுத்தவர் உன்னை போயிட்ட வந்து அடுத்தவரை பற்றி ரகசியம் சொல்கிறார் என்றால் அதை கேட்டு அதை பற்றி யோசித்து உன் வாழ்நாளையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். ஏன்னா இன்னொருத்தரை பற்றி உன்கிட்ட வந்து குறை சொல்கிற அதே மனிதர் உன்னை பற்றியும் அடுத்தவரிடம் போய் குறை சொல்வார் என்பதை மறந்து விட வேண்டாம். உன்னை பெற்றவங்களுக்கு நீ பெருமை சேர்க்கணுமே தவிர அவர்களை பற்றி குறை சொல்லி ஏன் பெற்றீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு எந்த விதத்திலும் அவர்களை அலட்சியப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ வேண்டாம். ஏன்னா உன்னை பெற்றவங்களை நீ பெருசாக நினைக்காம சொந்தக்காரங்களும் அடுத்தவங்களும் நல்லா இருக்காங்க, அவங்களெலாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சின்னா ஒரு முறை அவங்க வீட்டில் தான் போய் தங்கிப்பாரு. அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கும்போது தான் உன்னுடைய குடும்பமும் உன்னை பெற்றவர்களின் மதிப்பும் மரியாதையும் அருமையும் உனக்கு தெரிய வரும். உனக்காக எந்த சுயநலமும் இல்லாமல் எல்லாத்தையும் நீ நல்லா இருக்கணும்னு யோசிச்சு செய்யக்கூடிய உன்னை பெற்றவர்களின் பெருமை நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை பெற்றவர்களை குறை சொல்கிற நீ அடுத்தவர்களை பற்றி பெருமையாய் பேசுகிறதான ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் போய் தங்கி தான் பாரு. அதுவும் எந்த காசும் எந்த செலவும் செய்யாமல் அவங்க வீட்டில் போய் நீ சும்மா தங்கி பார்த்தினாதான் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அருமையும் அலங்கோலமும் உனக்கு எல்லாம் தெரிய வரும். எப்போதுமே உன்னை பெற்றவங்களை மனம் நோகும்படி நீ பேசவும் வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இருக்கவும் வேண்டாம். ஏன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது இந்த சாயப்பா எனக்கு தானே தெரியும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கற்பனைகளையும் தேவையில்லாத தேடல்களையும் ஆடம்பர ஆசைகளையும் அர்த்தமற்ற கோபங்களையும் தூக்கி போடு. உனக்கான அழகான வாழ்க்கையை நிச்சயமாக உன் சாயப்பா அமைச்சு கொடுப்பேன்.